முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு வரலாறு. ஸோ இந்திய வரலாறு டெல்லி சுல்தான்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அடிமை வம்சம் பார்த்துருப்போம். அதனைத் தொடர்ந்து அப்படின்னா கில்ஜி வம்சம் பார்க்க போகிறோம். 1206 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான்கள். அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது கில்ஜி வம்சம். அவருடைய காலங்கள் அப்படின்னா 1290 முதல் 1320 வரை. ஸோ அவருடைய ஆண்டுகள். இதில் யார் இருக்கா அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜியும் இடம்பெறுகிறார்கள். இவர்கள் நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜேஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேஏ அப்படின்னு வச்சுக்கலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கில்ஜின்னு முடியுது. ஜலாலுதீனா அலாவுதீனா அப்படின்றது நமக்கு மாறுபாடு ஏற்படும். அதனால ஜலாலுதீன் கில்ஜி முதல்ல, அடுத்து அலாவுதீன் கில்ஜி ரெண்டாவது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா பண்ணலாம், எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் முதல்ல வரக்கூடியது அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜின்னு, அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து டெல்லி சுல்தான்களில் கில்ஜி வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1290 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296 வரைக்கும் 6 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காரு. இவர் கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னா தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வரை கூட மன்னிச்சு விட்டுட்டாரு. ஸோ யார் கிளர்ச்சி செஞ்சார் அப்படின்னா காரா பகுதியை ஆண்ட மாலிக் சஜி என்பவர். ஸோ ஜலாலுதீன் எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு. இந்த கிளர்ச்சியை அவர் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சுறாரு, பரவாயில்ல விட்டு மன்னிச்சிடற, நீ இப்போ மறுபடியும் ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, கிளர்ச்சி செய்யறாரு. இதனால அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை அனுப்புறாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா காரா பகுதியுடைய மாலிக் சஜியை ஜெயிச்சு அந்த பகுதிக்கு ஆளுநராக மாறிடுறாரு. அந்த பகுதிக்கு என்ன பண்றாரு, ஆளுநராக மாறிடுறாரு. அடுத்து தேவகிரி ராமச்சந்திர யாதவ் மீது போர் தொடுத்து அதனுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து, சரியா, இப்போ யாருடைய சார்பில் அவர் போரிட்டு இருக்காரு, ஜலாலுதீனுடைய மேற்பார்வையில் தான் அவர் போரிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய செல்வங்களை அவர் என்ன செய்யணும், எடுத்துட்டு வந்து ஜலாலுதீன் கில்ஜி கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தானே வச்சுக்கிறாரு. தங்க கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களை என்ன பண்ணுறாரு, தானே வச்சுக்கிறாரு. இதனால ஜலாலுதீன் கில்ஜிக்கு என்ன அப்படின்னாக்கல மிகுந்த பயம் ஏற்படுகிறது. ஸோ அவர் தன்னுடைய படைபலத்தை பெருக்கிறதா எண்ணுகிறாரு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இதுக்கப்புறம் நம்ம மாமனாரை என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வஞ்சகமாக ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு ஆட்சியை பிடிச்சிடுறாரு. யார் அப்படின்னா ஸோ அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஸோ அலாவுதீன் கில்ஜி அவர்களை பற்றி தான் நிறைய படிக்க போகிறோம். ஸோ வாங்க அலாவுதீன் கில்ஜியுடைய நிறைய படையெடுப்புகளை பற்றி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். வாங்க போகலாம். அடுத்து நாம் அலாவுதீன் கில்ஜி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் 1296 1316 வரைக்கும் இவருடைய காலங்கள். ஸோ இவருடைய படையெடுப்புகள் ரொம்ப நிறைய படையெடுப்புகள் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்னென்னலாம் அப்படி பார்க்கும். தேவகிரி படையெடுப்பு, அதாவது முதல்ல பார்த்தோம். தேவகிரி மேலே என்ன படையெடுக்கிறாரு 1296. அதுக்கப்புறம் 1307 எடுக்கிறாரு. அடுத்து 1314 எடுக்கிறாரு. இதுவே 3 முறை எடுக்கிறாரு. சரிங்களா. அடுத்து அவருடைய அலாவுதீன் கில்ஜியில முக்கியமான படையெடுப்பு அப்படின்னா குஜராத் படையெடுப்பு. ஸோ 1299 வாக்கில் இந்த படையெடுப்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்ன சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படையெடுப்பின் போது வெற்றி பெறும் போது அவருக்கு ஒரு அடிமை கிடைக்கிறார். அவர் தான் யாருன்னா மாலிக் கபூர். மாலிக் கபூர் என்ற ஒரு அடிமை கிடைக்கிறாரு. இவர் வந்து ஒரு அலி. இவர் வந்து என்னது, ஒரு அலி. சரிங்களா. ஸோ இவர் தான் என்ன அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதியாக மாறுகிறார். இதுக்கப்புறம் இவர் தான் படையெடுத்து எங்கே போகிறதுனாலும் யார் தான் போகிறாரு, மாலிக் கபூர் தான் போகிறாரு. ஸோ இவருடைய மூலமாக இவருடைய வாழ்க்கையை மாற்றிய அலாவுதீன் கில்ஜியை வாழ்க்கையை மாற்றிய படையெடுப்பு அப்படின்னா அது குஜராத் படையெடுப்பு. அங்கே யார் கிடைக்கிறாங்க, மாலிக் கபூர் என்ற, சரியா, ஸோ அடிமை கிடைக்கிறாரு. சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1301 ரத்தம்பூர் படையெடுப்பு அப்படின்னு வருகிறாரு. இந்த ரத்தம்பூர் பகுதியில் ராஜா ரத்தன் சிங்கும் பத்மினி அம்மாவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வரலாறு வந்து பத்மாவதி என்ற திரைப்படமாக வெளிவந்திருக்கு. ராஜா ரத்தன் சிங்கும் பத்மினியுடைய கதைகள் வந்து பத்மாவதி என்ற திரைப்படமாக என்னது வெளிவந்திருக்கு. இந்த பத்மாவதி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மாலிக் ஜேசி அவர்கள். அடுத்து அப்படின்னா 1303 ஸோ சித்தூர் சூறையாடல் என்ற படையெடுப்பு. இந்த படையெடுப்பின் போது எதிரிகள் நாட்டிடம் வந்து பெண்கள் வந்து கிடைக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னாக்கல தீய அந்த கோட்டைக்குள்ளே தீயிட்டு அதில் பெண்கள் போய் என்ன தானாக முன் வந்து விழுந்துருவாங்க. இதுக்கு பேர் ஜவஹர் முறை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன முறை, ஜவஹர் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள். ஜவஹர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களை தாங்களே என்னது தீயிலிட்டு கொளுத்தி கொள்வது, அதுதான் ஜவஹர் முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டெல்லி சுல்தான்களிலேயே தென்னிந்தியா மீது படையெடுத்த முதல் அரசர் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள். தென்னிந்தியா மீது படையெடுக்கிறதுல யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியர்களே யாரு,
அலாவுதீன் கில்ஜி தான் எடுத்தாரு. அவருடைய படையெடுப்புகள்லாம் நம்ம அப்படியே வரிசையாக பார்க்க போகிறோம், என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1307 தேவகிரி. ஸோ தேவகிரி என்ற யாதவர்கள், இது வந்து நமக்கு பொறுத்துகளுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அதனால் படிச்சுக்கோங்க. தேவகிரி என்றது யார்? யாதவர்கள் இருக்காங்க. ஸோ ராமச்சந்திர யாதவ் மீது என்னது போர் தொடுத்து வெற்றி பெறுகிறார். அடுத்து 1309 வாரங்கள் மீது காக்கத்தியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க மீது என்னது பிரதாபருத்ர தேவர் இருக்கிறாரு, அவங்க மீது போர் தொடுத்து வெற்றி பெறுகிறார். அடுத்து 1310 துவார சமுத்திரம் ஒய்சாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. 3ஆம் வீர பல்லாளன் என்ற மன்னர் மீது போர் தொடுத்து வெற்றி பெறுகிறார். 1317 தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா மதுரை பாண்டியர்கள் மீது போர் தொடுக்கிறார். இந்த பாண்டியன் மீது போர் தொடுத்து அப்படின்னா வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனுக்கும் இடையே போர் தொடுக்க நிகழ்வு நடக்கிறது. இதில் சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக மாலிக் கபூர் செயல்படுகிறார். இதனால சுந்தரபாண்டியனை ஆட்சி செய்ய பணியமர்த்தி விட்டு அதன் மூலம் செல்வங்களை என்ன பண்றாரு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும் வழியில ஒரு மசூதியை கட்டுகிறார். இதனுடைய படைவீரருடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4,75,000 மேல என்னது படைகளோடு வந்தார் என வரலாறு கூறுகிறது. ஸோ அப்படி வந்தவர் யார் அப்படின்னா மாலிக் கபூர். ஸோ மாலிக் கபூர் தான் என்ன பண்றாரு, ஸோ தமிழ்நாடு மதுரை வரை வந்து என்ன பண்ணிடுறாரு, படையெடுத்திருக்காரு. அப்ப தென்னிந்தியா மீது படையெடுத்திருக்கு டெல்லி சுல்தான்கள் யார் அப்படின்னா யார்? அவரு அலாவுதீன் கில்ஜி. அவருடைய படைத்தளபதி யாரு? மாலிக் கபூர் அவர்கள். ஸோ தொடர்ந்து நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய ஆட்சி முறைகள், அலாவுதீனோட ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க போகலாம். அலாவுதீன் கில்ஜியோட பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருந்தோம், தாக்கு முறையை அறிமுகம் செய்கிறார். அலாவுதீன் கில்ஜி என்னது தாக்கு முறை அப்படின்னா குதிரைகளுக்கு சூடு போடும் முறை. ஸோ குதிரைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, சூடு போடுறாங்க. ஸோ அடையாளம் காண்பதற்காக குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்தவர், அதான் தாக்கு முறை அப்படின்னு சொல்றோம். ஹீலியா முறையை கொண்டு வந்தவர். ஹீலியா முறை அப்படின்னா ராணுவ வீரர்களுடைய பட்டியல், யாரெல்லாம் ராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க அந்த பட்டியலை தயார் செய்கிறார். ஸோ அதுக்கு ஹீலியா முறை அப்படின்னு பேரு. சகானை ஹீ மண்டி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது விளைபொருட்களை விற்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா சகானா ஹீ மண்டி. இந்த சகானா ஹீ மண்டியில் தவறான எடைக்கு பொருட்கள் வழங்கப்பட்டால் அவருடைய சதைகள் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஈடான இப்போ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு 900 கிராம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 கிராம் தரல அப்படின்னா அந்த 100 கிராமுக்காக என்னது தொடையை வெட்டி எடுப்பாங்க. ஸோ அவருடைய உடம்பிலிருந்து ஒரு பகுதி என்னது 100 கிராம் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சகானி ஈமண்டியை பார்த்துக்கிறவங்கள முன்கியான்கள் அப்படின்னு சொல்றாங்க. சகானி ஈமண்டியை பார்த்துக்கிறவங்கள யார் சொல்றாங்க? முன்கியான்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இவருடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமானது அப்படின்னா நில அளவை முறை. நிலத்தை அளந்து ஒவ்வொருத்தருடைய நிலையை அளந்து வரி விதிச்சாரு. இதனால இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஷெர்ஷாவுக்கும் அக்பருக்கும் முன்னோடியாக கருதப்படுகிறார். இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஷெர்ஷாவுக்கும் அக்பருக்கும் முன்னோடியாக இருந்தவர் யாரு, சரியா, நிர்வாக ரீதியாக அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஸோ அடுத்து அப்படின்னா கோத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதிக்கு முன்னாடி அலைந்தர் வாசா என்ற நுழைவாயில கட்டுறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அலைந்தர் வாசா என்ற நுழைவாயில என்ன பண்றாரு, கட்டுறாரு டெல்லியில. அடுத்து அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன் என்ற அறிஞர்களை ஆதரிக்கிறார். ஸோ தன்னுடைய அவையில் இருக்கிறாங்க. ஸோ 2 பேர் அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன். ஸோ இரட்டையர்கள் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து காசிக் மாலிக் என்பவரால் வஞ்சகமாக கொலை செய்யப்படுகிறார். யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இதனோடு என்ன அப்படின்னா ஸோ இதனுடைய மரபுகள் என்னது முடிவடைகிறது. இதற்கு அப்புறம் அப்படின்னா ஸோ புதிய வம்சங்கள் என்னது தோன்றுகிறது. ஸோ அந்த வம்சத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்து துக்ளக் வம்சம் அப்படின்னா 1320 முதல் 1414 வரை 1320 முதல் 1416 வரை என்னது துக்ளக் வம்சம். ஸோ இதை எளிமையாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். யாருக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, கியாசுதீன் துக்ளக் இவரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காசி மாலிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ காசி மாலிக். ஸோ அலாவுதீன் கில்ஜியை கொண்டார் இல்லையா, அவர் தான் யாரு, காசி மாலிக். அவர் தான் என்னது கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பெரஷா துக்ளக். ஸோ இவங்க 3 நபர்கள் தான் இந்த துக்ளக் வம்சத்தில் மிக சிறந்தவர்கள். ஸோ அவங்கள பத்தி பார்க்க போறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிஎம்கே, சரியா. ஸோ கேஎம்பி அதாவது பிஎம்கேன்றது அப்படின்னா கேஎம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், பெரஷா துக்ளக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேஎம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கிஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது என்னது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது கேஎம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கியாசுதீன் துக்ளக்,
முகமது பின் துக்ளக், பரேஷ துக்ளக். ஏன் அப்படின்னா எல்லாமே துக்ளக் வரணும், யார் யார் மாற்றி அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதனால் கவனமாக இருந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவருடைய ஆண்டுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் 1320 325 வரைக்கும். அடுத்து 325 351 வரைக்கும் இவரோடது, 351 358 வரைக்கும். ஸோ பரேஷ துக்ளக்கரோடையது. இவருடைய ஒவ்வொருத்தரோட பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. அடுத்து துக்ளக் வம்சத்தில் கியாசுதீன் துக்ளக் பற்றி பார்க்க போகிறோம். இவர் காசி மாலிக் என அழைக்கப்படுகிறார். காசி மாலிக் என அழைக்கப்படுகிறார். இவருடைய மகன் தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். இவருடைய மகன் யாரு? முகமது பின் துக்ளக். வாருங்கள் பகுதி மீது வெற்றி பெற்று பெருஞ்செல்வத்தோடு வராரு. யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ அந்த செல்வத்தை வச்சு துக்ளகா பாக்த் என்ற ஒரு நகரத்தை தீர்மானிக்கிறார். யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். ஸோ அதாவது காசி மாலிக் என்பவர். ஸோ வங்காளத்தின் மீது போர் தொடுத்து வெற்றி பெறுகிறார். இந்த வெற்றியின் போது இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த மேடையின் மீது வெற்றி விழா கொண்டாடி இருக்கும்போது மேடை சரிந்து கீழே விழுந்து இருந்ததாக நம்பப்படுகிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கியாசுதீனோட துக்ளக். ஸோ ஒரு 5 ஆண்டுகள். அடுத்து முகமது பின் துக்ளக் ஆட்சி வராரு. இவருடைய பெயர் அப்படின்னா ஜீனா கான் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி வந்து காசி மாலிகா அவர் பேர் என்ன? ஜீனா கான். இவருடைய ஆட்சி அப்படின்னா 325 51 வரைக்கும். முகமது பின் துக்ளுடைய அறிவார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே அன்றைய அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே மிக சிறப்பான ஒன்று. ஆனால் அவர் சரியான நேரத்தில் செயல்படுத்தலை. இதனால அவர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவருடைய முரண்பாடுகளின் மொத்த உருவம், அவர் கொண்டு வந்த எல்லாமே சிறப்பான ஒன்று, ஆனால் அவருக்கு எதுவுமே என்னது கை கொடுக்கல. இதனால அவர் என்ன சொல்றோம்? முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா முதல்ல தலைநகரை மாத்துறாரு. டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. சரியா? அடுத்து டெல்லி மீது மங்கோலியர்கள் போர் தொடுப்பாங்க அப்படின்னு செய்தி வந்ததும் மறுபடியும் என்னது டெல்லிக்கு பயணம் செய்கிறாரு. மறுபடியும் தலைநகரை மாற்றுறாரு. இந்த தலைநகர மாற்றம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு இப்படி மாற்றணும் அப்படின்னா 40 நாட்கள் பயணம் செய்யணும். 40 நாட்கள் என்ன பண்ணும்? பயணம் செய்யணும். அடுத்து வேற என்ன அப்படின்னா 5500 கிலோமீட்டர். இதுக்கு இடையில எவ்வளோ இருக்கு? 5500 கிலோமீட்டர். இப்போ இந்த 5500 கிலோமீட்டர் உடனே எல்லாரும் மாறி கொண்டு போக முடியாது இல்லையா? அப்போ இதனால பெரிய இழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதாக என்ன பண்ணுறது சொல்லப்படுது. அவருடைய முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் இப்படி என்ன பண்ணுறாங்க? மாறினாங்க. அதனால மக்கள் என்னது பெரும் அவதிக்குள்ளானார்கள். அடுத்து அடையாள நாணய முறையை கொண்டு வந்தார். அடையாள நாணய முறை அப்படின்னா செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தினாரு. வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக என்ன பண்றாரு? செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தினாரு. இதை எதை பார்த்து காப்பி பண்றாரு அப்படின்னாக்கல சீனாவில் குப்லாய் கான் என்பவர் அப்படின்னா காகித முறையை வந்து என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. காகித பண முறையை உருவாக்குறாரு. அதை பார்த்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா செப்பு நாணயங்கள் என்ன பண்றாரு? வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செப்பு நாணயங்களுக்கு கொடுக்குறாரு. இதனால அந்த அவருடைய நாடு முழுவதும் என்ன அப்படின்னா செப்பு நாணயங்கள் குவியலாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் பற்ற வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க? செப்பு நாணயங்களை உருவாக்கிட்டாங்க. இதனால செப்பு நாணயங்கள் எப்படி இருக்கா? டெல்லி வீதிகள்ல குவியலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது அப்படியே ஒருத்தர் வர்ணிக்காரு. யார் அப்படின்னா பரானி என்பவர் என்ன சொல்ற அப்படின்னா டெல்லி வீதிகளில் செப்பு நாணயங்கள் குவியலாக இருந்தன அப்படின்னு வர்ணிக்கிறாரு. யாருன்னா பரானி. இதுவே அப்படின்னா டெல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி தலைநகரம் மாற்றும் போது கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா இபின் பதுதா அவர்கள் இப்படி சொல்றாரு. சரிங்களா? இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பையனின் படிச்சு இல்லையா? அவர் தான் என்ன பண்றாரு? கைவிடப்பட்ட நகரமா இருந்தது, யாருமே இல்லாம வெறிச்சோடி இருந்தது டெல்லி அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்து தோஹாப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் தோஹாப். அதாவது வேளாண்மை செய்யக்கூடிய இடம். வேளாண்மை நடைபெறக்கூடிய இடம். என்னதான் என்னது? தோஹாப். இது கேட்பாங்க. தோஹாப்ன்றது என்ன அப்படின்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது? தோஹாப் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து தக்காவி வேளாண் கடன்களை வழங்கினார். என்ன பண்றாரு? வழங்கினாரு. ஏன் அப்படின்னா இங்க விவசாயம் செய்யறதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் காட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வேளாண்மை கடன் கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த கடன்களை என்ன திரும்ப பெற முடியல. ஸோ இதெல்லாம் அவருடைய இது. அடுத்து திவானி கோகி அல்லது திவானி அமீர் கோகி அப்படின்ற வேளாண் துறையை உருவாக்குறாரு. இவருடைய திட்டங்கள் எல்லாமே சிறப்பான ஒன்று. ஆனால் எதுவுமே இவருக்கு என்னது கை கொடுக்காதனால இவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் யாரு? முகமது பின் துக்ளக். இதெல்லாம் உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் அப்படியே கேட்பாங்க. முரண்பாடுகளின் மொத்த உருவம் யாரு? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்குடைய திறனற்ற ஆட்சியின் முறையின் காரணமாக
அதற்கு கீழே இருந்த நாடுகள் தங்களை சுதந்திர நாடாக அறிவிச்சுக்கிறது. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தானியம், விடுதலை பெற்ற நாடுகள் மதுரை சுல்தானியம் 1333 தனது விடுதலை பெற்ற அரசாக அறிவித்துக் கொள்கிறது. அடுத்து விஜயநகரம் 1336 அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ வங்காளம் 1346 அறிவிச்சுக்கிறாங்க. பாமனி அரசுகள் 1347 தங்களை விடுதலை பெற்ற அரசுகளாக என்ன பண்றாங்க, அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ இது போல பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அவருடைய சரியான நேரத்தில் அதில் அமைக்காதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பரானி. யாரு? பரானி. அடுத்து பதோனி அவர்கள் முகமது பின் துக்ளக் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா மன்னனிடமிருந்து மக்களுக்கும் மக்களிடமிருந்து மன்னனுக்கும் விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு இவருடைய இறப்பிற்கு பின்பு. சரிங்களா? அடுத்து முகமது பின் துக்ளக்கிற்காக சீனாவிற்கு தூது சென்றவர் யார் அப்படின்னா இபின் பதுதா. இவர் தான் எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொன்னோம், மொரோக்கோ நாட்டு பயணி. எந்த வருஷம் இருந்தார் அப்படின்னா 1351 பெராஷா துக்ளக் மீது படையெடுக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இறந்துறாரு. பெராஷா துக்ளக் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி பையன் தான் யார் அப்படின்னா பெராஷா துக்ளக். ஸோ அவர் மீது படையெடுக்கும் போது என்ன பண்றாரு, இறந்துறாரு. இதன் காரணமாக பெராஷா துக்ளக் அதனுடைய ஆட்சியை தொடர்கிறார். ஸோ பெராஷா துக்ளக்கை பத்தி பார்க்கலாம் வாங்க. அடுத்து பெராஷா துக்ளக்ல 1351 388 வரைக்கும் வரும். ஸோ பெராஷா துக்ளக் அப்படின்னாக்கல 14 வயதிலேயே படைத்தளபதியாக இருந்தவர். ஸோ 14 வயதிலேயே 12,000 குதிரைப்படை வீரர்களுக்கு எனது தலைவராக படைத்தளபதியாக இருந்தவர். ரஜப், இவருடைய தந்தை பேர் வந்து ரஜப். ஸோ யார் அப்படின்னா இவருடைய தந்தை யார் அப்படின்னா பெராஷா துக்ளக்குடைய தந்தை. இதுதான் கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி ரஜப். ஸோ அப்படின்னா அடுத்து கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி மகன் தான் யார் அப்படின்னா இவர். ஸோ இவர். அடுத்து கானி ஜஹாங்கி மக்பல் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. இவர் அப்படின்னா ஒரு போரின் மூலம் என்ன அப்படின்னா இவரை பெறுவாங்க. இவர் ஒரு பிராமணர். இவருடைய இயற்பெயர் கண்ணு. இவருடைய இயற்பெயர் என்னது? கண்ணு. கானி ஹஹான் மக்பல் இவருடைய பிராமணர். இவர் என்னது? கண்ணு என்பவர். இவரும் என்னது அடிமையா வந்து சேர்றாரு. யாருக்கிட்ட அப்படின்னா பெராஷா துக்ளக் கிட்ட. பெராஷா துக்ளக் கிட்ட 2000 பெண் அடிமைகளும் 1,80,000 அடிமைகளும் இருந்தார்கள். இவர்களுக்காக அடிமை நலத்துறை உருவாக்கப்பட்டது. அடிமை நலத்துறை அப்படின்னா என்னது ஒன்று உருவாக்குனாங்க. அடிமை நலத்துறை அப்படின்னு என்னது கொண்டு வந்தாரு. யார் அப்படின்னா பெராஷா துக்ளக் அவர்கள். தக்காவி கடன்களை தள்ளுபடி செய்கிறாரு. தக்காவி என்ன அப்படின்னா அது விவசாய கடன். அது என்ன பண்றாரு, தள்ளுபடி செய்கிறாரு. பெரோஷாபாத் என்ற ஒரு புதிய நகரை உருவாக்குறாங்க. பெரோஷாபாத் என்ற புதிய நகரை உருவாக்குறாங்க. அதுதான் நம்ம எப்படின்னு சொன்னோம், பெரோஷா கோட்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அது இவருடைய வரிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரோச் அப்படின்றது 10ல் 1 பங்கு அப்படின்னா விளைச்சல்ல 10ல் 1 பங்கு கொடுத்துடணும். அதுக்கு பேரு கரோச். சரியா? இது கேட்பாங்க, கரோச் என்பது விளைச்சலில் எத்தனை பங்கு அல்லது வேற ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. விளைச்சலில் எத்தனை? 10ல் 1 பங்கு அப்படின்னு. கம்சு வரி அப்படின்னா போரின் போது போர் செய்யும் போது ராணுவர்கள் கைப்பற்றக்கூடிய செல்வத்தில் 5ல் 1 பங்கு. 5ல் 1 பங்கு தான் என்ன அப்படின்னா கம்சு வரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஜிசியா வரி. ஜிசியா வரியை கொண்டு வந்தார் யார் அப்படின்னா ஐபக் தான் என்ன அப்படின்னா ஜிசியா வரி என்ன பண்ணாது கொண்டு வந்தாரு. அதை பெராஷா கோட்லாவும் விதிக்கிறாங்க, சிக்கந்தர் லோடியும் விதிக்கிறாங்க. ஸோ பெராஷா கோட்லாவும் விதிக்கிறாங்க, சிக்கந்தர் லோடி என்ன பண்றாங்க விதிக்கிறாங்க. மறுபடியும் முகலாயர் மன்னரான அக்பர் வந்து அந்த முறையை நீக்கிறாரு. மறுபடியும் அவுரங்கசீப் அந்த ஜிசியா வரியை கொண்டு வராரு. ஸோ ஜிசியா வரியை பற்றி நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிட்டோம். ஜிசியா வரியை யார் கொண்டு வந்தாரு? ஐபக். அதை யார் தொடர்றாங்க? பெராஷா துக்ளக். அடுத்து சிக்கந்தர் லோடி. அதுக்கப்புறம் முகலாய மன்னர்களை யார் கொண்டு வராங்க, யார் நீக்கிறாங்க? அக்பர். மறுபடியும் அதை யார் கொண்டு வராங்க? அவுரங்கசீப். ஸோ இது பார்த்தோம். இது ஜிசியா வரி அப்படின்னா என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தங்களுடைய கடவுளை வழங்குவதற்காக செலுத்த வேண்டிய வரி தான் என்ன அப்படின்னா ஜிசியா வரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஜிகாத் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கல முஸ்லீம்கள் தங்கள் கடவுளுக்கு வழங்குவதற்காக கொடுக்கக்கூடிய வரி அப்படின்னா ஜிகாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து திவானி கைரத் அப்படின்னா என்ன அப்படின்னா விதவை பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்படின்னா திவானி கைரத். ஒரு அமைச்சர், ஒரு துறை அப்படின்னா திவானி கைரத். விதவை மற்றும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னா பெராஷா துக்ளக்குடைய இதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் என்ன அப்படின்னாக்கல அவர் தோல்வி அடைகிறாரு. உங்களுக்கு தைமூர் படையெடுப்பு நடக்குது 1398 தைமூர் படையெடுப்பு நடக்கிறது. தைமூர் படையெடுப்புல மற்ற எல்லாரும் கொல்லப்பட்டு புதிய மரபு என்ன பண்ண அப்படின்னா தோற்றுவிக்கப்படுகிறது. டெல்லி சுல்தான்கள்ல போன வகுப்புல அடிமை வம்சத்தை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வம்சம் கில்ஜி வம்சமும் துக்ளக் வம்சமும் பத்தி இந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இதனை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 2 வம்சங்களையும் அதனுடைய கலை வடிவங்கள் அவருடைய நிர்வாக ரீதியான மாற்றங்கள் இது எல்லாமே நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கோம். ஸோ தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருந்துங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போதும் இருந்தால் எங்களுடைய பயணங்கள் எப்போதும் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.